பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்பிஐ கார்டுலேருந்து வந்திருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் ஜாபை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஒன் பை ஒன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் இருக்க சென்னையிலேருந்து தான் இந்த வேக்கன்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது அதர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஒன்லி தமிழ்நாட்டில் இருக்க சென்னையில் இருக்கக்கூடிய பேங்க்லேருந்து தான் இந்த ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் எஸ்பிஐ கார்டு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து என்ன ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது 2 வகையான போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீனியர் மேனேஜர், செகண்ட் ரீஜனல் கலெக்ஷன் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி. இந்த நோட்டிஃபிகேஷனை 15/4/2024 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்க்கு நிறையா வேக்கன்சிஸ் இருக்குது. இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக அவங்க சொல்லலாம். நிறையா வேக்கன்சி இருக்குது அப்படின்றதையும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்க்கும்போது இந்த ஜாப்க்கு பேசிக் டிகிரி படிச்சிருந்தாவே போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த ஜாப் எங்கே இருக்குது அப்படின்ற அட்ரஸ் டீட்டெயிலும் ஷேர் பண்ணியிருக்காங்க. அப்ளை நவ் ப்ராசஸில் போய் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அவ்வளோதான், ப்ராசஸ் ஓவர். அந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு ஆஃப்டர் 2 டாஸ்க் இருக்குது. அதாவது ரைட்டன் எக்ஸாம், இன்டர்வியூ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஜாப் அவங்க ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கு ஆஃப்டர் ரைட்டன் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ இருக்கும். அதில் நம்ம செலக்ட் ஆகிட்டோம்னா ஜாப் கன்ஃபார்மாக இருக்கும். சென்னையில் இருக்கவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். அதாவது எஸ்பிஐ கார்டில் இந்த 2 கேட்டகரியிலேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 28/6/2024, அதாவது ஜூன் 28 வரை டைம் இருக்குது. ஸோ டைமிங் நிறையாவே இருக்குது. பட் அதுக்கு பிஃபோர் நோட்டிஃபிகேஷனை நல்லா ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். இதில் ஏதாச்சும் டவுட் ஆனீங்கன்னா கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.